வணக்கம். நான் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு சினிமாக்காரங்களை வந்துட்டு ஒரு உயர்வாக சொல்லிட்டேன் அப்படின்னா, உண்மையான வந்துட்டு ஒரு திறமைசாலிகள் பார்த்திங்கன்னா இந்த சினிமா ஃபீல்டில் வந்துட்டு இருக்கவங்க. சரிங்களா? நான் வந்துட்டு இந்த நாட்டாமைங்கிற படம் வந்துட்டு வந்துச்சு இல்லையா, இந்த சரத்குமார் அப்புறம் வந்து குஷ்பு, மீனா அவங்களாம் வந்துட்டு நடிச்சிருப்பாங்கள்ல. அந்த படத்தில் எனக்கு பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே அந்த சரத்குமார் வந்துட்டு அந்த ஒரு நாட்டாமல் அந்த ஒரு ஸ்டேஜில் நின்று பேசுவார்ல, அந்த சீனில் பாருங்கள், என்ன அவர் இந்த அப்பா அம்மா பற்றி பேசும் பொழுது கேமரா வந்து வானத்துக்கிட்ட போகும். சரிங்களா? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் எப்பப்போ அப்பா அம்மாவுடைய பெருமைகளை சொல்கிறாரோ அப்போல்லாம் கேமரா வந்துட்டு வானத்தை காமிக்கும், வானத்தையும் காமிக்கும், வானம் தெரியும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள். ஆனால் அது அந்தளவுக்கு ஒரு வான அளவுக்கு ஒரு உயர்ந்த கருத்துக்களை அவர் பேசுகிறார். அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத அந்த கேமராமேன் பாருங்கள், அவர் சிம்பாலிக்காக காமிக்கிறார். பார்த்தீங்களா? இல்லை அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் முடிச்சுட்டு ஒரு அந்த வயல் அந்த வயல் வரப்பில் அந்த சரத்குமார் வந்துட்டு நடந்துட்டு வருவாரா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டே வேலை செய்கிற ஒருத்தர் நினைக்கிறேன், அவர் வந்துட்டு அவர் பார்க்க வருவார். அந்த வேலையால் செய்வாங்க, அந்த கூலி வேலை செய்வாங்கள்ல, அந்த மாதிரி அவர் பார்க்குறதுக்கு. அவர்கிட்ட இவர் சரத்குமார் கேட்பார், என்ன நீ வந்துட்டு உன்னுடைய பிரசவத்துக்கு கூட்டிகிட்டு போனோம்ல உன்னுடைய ஒய்ஃபை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு அந்த அந்த வேலை செய்கிறார்ல அவர் சொல்வார், வந்து இது பிள்ளை வந்துட்டு நல்லா சுகப்பிரசவமாக பிறந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன பிள்ளை பிறந்ததுன்னு கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆம்பளை பிள்ளை பிறந்ததுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு அந்த அந்த வேலை செய்கிறார் இல்லையா அவர் சொல்லுவார். அதுக்கு சரத்குமார் சொல்லுவார் பாருங்கள், என்னங்க என்னமோ அடித்த உடனே அந்த கிராமத்து பாஷையில் அந்த செக்ஸ் வந்து அந்த செக்ஸ் வந்து வச்சுக்கிற அந்த விஷயத்தை வந்துட்டு அந்த கிராமத்தில் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வேர்ட் போட்டு பேசுவார். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடித்த உடனே அப்படின்னு சொல்வார். சரிங்களா? இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லைன்னா, அந்த வசனம் எழுதுகிறாருல என்னங்க அவர் பாருங்கள், அடித்த உடனே நமக்கு என்ன நடக்கும், நமக்கு யார் அடித்தோமோ அவங்க மேலே அவங்க நம்ம கூடவே இருக்காங்க, நமக்கு வேண்டியவங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க மேலே ஒரு பாவம், ஒரு பச்சாதாபம் இதெல்லாம் வந்து வரும் இல்லையா? அவங்க மேலே ஒரு அன்பு வரும், ஒரு அன்பு, பாசம், அக்கறை இதெல்லாம் வரும் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், அந்த வசனம் வந்துட்டு எழுதிக்காலே அவர் ஈரோடு இது பேர் வரும், ஈரோடு மகேஷ் பேர் வரும். அவர் பாருங்கள் எப்படி வந்துட்டு அந்த ஒரு அடுக்கு மொழியில் வந்துட்டு அதேமாதிரி இந்த கிராமத்து பாஷையிலையும் அவர் வந்துட்டு சொல்லிக்கார் பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் திறமைங்க, இதெல்லாம் வந்து திறமைகள் வந்து மதிக்கப்படணும். திறமைகள் எங்கே இருந்தாலும் என்னங்க அது கொண்டாடப்பட வேண்டிய விஷயங்க இல்லைங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று அவங்ககிட்ட இருக்குல்ல, அதுக்காக நம்ம கொண்டாடி தானே ஆகணும், அதுதானே நியாயம் இல்லைங்களா? அப்போ நம்ம அதெல்லாம் சினிமாக்காரங்க அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த குஷ்பு கூட இல்லைங்க, அந்த அம்மா இவ்வளோ குண்டாக இருந்தாங்க, அந்த அம்மா பொண்ணுங்களே வந்துட்டு இவ்வளோ குண்டாக இருந்தாங்க. அவங்களாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வெயிட் அவங்க குறைச்சிருப்பாங்க சொல்லுங்கள். அவங்க என்னமாவது ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லாம் பண்ணிக்கிட்டோம், பண்ணட்டும், அது ஒன்றும் வந்து தப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச இல்லை தோதான முறையில் அவங்க அந்த வெயிட் லாஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, நான் சொல்ல புரியுங்களா? அப்போ அந்த வெயிட் குறைச்சி
ஒரு மினிமமாக ஒரு ஒரு 1 இயர் இந்த 1 இயராக அதே வீட்டில் அவங்க நிற்கிறாங்கல்லங்க.